சினிமாவில் எப்படியாவது தலைக்காட்டி நடிச்சு சாதிக்கணும்ன்ற கனவோடு எல்லாரும் மாதிரியும் தான் வந்தவர் பாலாஜி. ஆரம்பத்துல சிவாஜி கணேசனை மட்டும் வைத்து படங்கள் எடுத்து வந்தார். ஒரு காலகட்டத்துல ஜெமினி ஸ்டுடியோவில் போய் எனக்கு நடிக்க வாய்ப்பு வேணும்னு கேட்க அவங்க இல்லைன்னு சொல்ல, அப்போ எனக்கு இங்க ஒரு வேலையாவது கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது ஔவையார் படத்துல முருக கடவுள் வேஷத்துல நடிக்க ஒருத்தர் தேவைப்பட்டார். அப்பொழுது அங்கே வேலை செய்து வந்த ஜெமினி கணேசன் வேலை கேட்டு ஒரு பையன் வந்தால அவனை வேணும்னா நடிக்க வைக்கலாம்னு ஒரு ஐடியாவை சொல்ல உடனே ஓகே சொன்னாராம் தயாரிப்பாளர். இனி நமக்கு வரிசையா வாய்ப்பு வரும்னு நினைத்து கொண்டிருந்த பாலாஜி எதிர்பார்த்த மாதிரி எதுவும் நடக்கல. அப்புறம் ஒரு கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருக்கும் பொழுது ஒரு படத்தை தயாரிக்க வாய்ப்பு கிடைக்க அந்த வேலையில மும்பரமா ஈடுபட்டார் பாலாஜி. ஆனால் அந்த படம் பெரிய அளவு போகாம கடனாளி ஆனார். அதன் பின் சிவாஜியை வைத்து ஒரு படம் எடுத்தா கடனில இருந்து தப்பிக்கலாம்னு ஒரு ஐடியா கிடைச்சிச்சு. அப்படி தனது நண்பரான திரிலோக சந்தர் இயக்கத்துல அந்த படம் வெளிவந்து ஹிட் ஆனது. நிம்மதி பெருமூச்சு விட்ட பாலாஜி அடுத்தடுத்து சிவாஜியை மட்டும் வைத்து நிறைய படங்களை எடுக்க ஆரம்பிச்சார். சிவாஜி ரசிகர்கள் இவரை அதிகமா விரும்ப ஆரம்பிச்சாங்க. அந்த நேரத்துல சிவாஜி, எம்ஜிஆர் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில மிகப்பெரிய போட்டி இருந்துச்சு. பின் வந்த நாட்கள்ல ரஜினிகாந்த், கமலஹாசன் முன்னணி நடிகர்களை வைத்து படங்களை எடுக்க அது எல்லாமே பிச்சுக்கிட்டு போக சுஜாதா பிலிம்ஸ் தயாரிப்பு நிறுவனம் அப்போதைய தமிழ் சினிமாவில் முக்கியமான இடத்தை பிடிச்சது. ரீமேக் படங்களை அதிகமா தயாரிச்ச நிறுவனங்கள் வரிசையில பாலாஜியோட கம்பெனியும் இணைந்தது. அப்படியே சில படங்களில் நடிச்சு தன்னுடைய நடிகர் ஆசையும் நிறைவேற்றிக்கிட்டார் நடிகர் பாலாஜி அவர்கள்.